ரீஇம்பர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பில்லோட சேர்த்து வச்சுருக்கேன். அது உன் கிளர்க்கிட்ட சொல்லி ஃபைல் பண்ணி வச்சுக்கோ. இல்லைன்னா அது அப்படியே கிடக்கும். நம்ம போகலாமா? ஆ, இங்கே ஒரு பேக் இருந்துச்சுல்ல? டேய் ராஜன், உனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லா சிரிச்சுட்டே போனா போதும். குத்துனா என்ன கோலண்டா இது, பார்க்கறதுக்கு அப்படியே பேட்மேன் மாதிரியா இருக்க. மழை பிச்சு உதறது. நான் கிளம்புறேன்டா. எனக்கு மதியானம் வரைக்கும் தான் லீவு இருக்கு. 1 hour கிளாஸ் இருக்குடா. அப்போ சரி. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னையோ இல்லை ஷாலினியோ கூப்பிட்றதுக்கு யோசிக்காத என்ன. ரொம்பலாம் கூச்சப்படாத. சார் நீங்கள் போங்க, போய் பிள்ளைங்களுக்கு 4 எழுத்து கற்றுக் கொடுங்க. இங்கே பாரு பேபி, உன் முகத்தில் இருக்கிற மாஸ்க்கை கழட்டி எறிஞ்சிடாத. 2 வாரம் போட்டிருந்தா தான் மூக்கு எலும்பு கரெக்டாக செட் ஆகும். வண்டி எடுறா, இல்லை 184 சார்ஜ் பண்ணி ஒன்றையும் டப்பா வண்டியும் உள்ளே போட்டுருவோம். நீ பண்ணாலும் பண்ணுவ. பேபி, நான் உனக்கு தெரியறேனா? நீ எனக்கு தெரியவே இல்லையே. அம்மாடி கேத்ரின், சொல்லுங்க பாட்டி. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடு. அம்மா, இங்கே நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. பயங்கர இடி மழையாக இருக்கு. அவரோட கேமரா ஆஃப்ல இருக்கு, அதான் பார்க்க முடியல. அங்க மழை பிச்சு உதறுதாமே. டேய், நான் 17ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பிடுவேன். 18ஆம் தேதி விடிய காலையில அங்க வந்து சேர்ந்துருவேன். பேபி, நான் சொல்றது கேக்குதா? நீ ஏர்போர்ட்டுக்கு வருவியா? சொல்லுடா. என்ன சாந்தி கோபால்லாம் லீவா? இல்ல சார், அவங்க இருக்காங்க. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கல. யார் நினைக்கல? அதானே, யார் நினைக்கல. அவங்கள சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சிஜிஎம் வந்தாச்சா? வந்தாச்சு, சேம்பர்ல இருக்காங்க சார்.
இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் பாக்ஸர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, மூக்கோட போன் சரியாகணுங்கிறதுக்காக. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு முக்கியமான காரணம் இருக்கும். ஓகே, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒருவேளை அந்த பைக்கில் வந்தவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதை பற்றி யோசிச்சியா? அதுவும் காரில் லேசாக உரசுனதுக்காக இல்லை? அவன் என் முகத்தை பார்த்து அப்போ கெட்ட வார்த்தை பேசுனா உடனே சேஸ் பண்ணி அடித்து தூக்கிடுவேன், அப்படி தானே? இப்போ நீ லா காலேஜ் யூனி லீடர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர், அதை மறந்துடாத. சார் மீட்டிங். ஆ, லா செக்ரட்டரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு. நீ என் கூட வா, அவர்கிட்ட பேசிடலாம். அவருக்கு ஏதாவது கோவம் இருந்தா இந்த முகத்தை பார்த்தா அது போயிடும். வேண்டாம் சார். சொல்கிறேன்ல, வா. ஆ, 8 மணி தானே? ஆ சரி, நான் வந்துடுறேன். ஆ ஓகே. அந்த பையனோட பேரண்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கூட உன்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரும் ஒரு சான்ஸ்க்காக காத்துட்ருக்காங்க. ஏதோ அந்த டிராஃபிக் டிசி புது ஆளாக இருந்தனால நம்ம தப்பிச்சோம். ஜட்ஜ் அட்டாக் பண்ண கேஸில் அவரோட பையன் ஃப்யூச்சர் பாதிக்கப்படும்னு சொல்லி தான் ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வச்சோம். உனக்கு ப்ரொமோஷன் நெருங்கி வர நேரத்தில் இப்படி தப்புலாம் பண்ணால் எப்படி பேபி? அதுக்காக தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட உன்னை கம்பல் பண்ணி செக்ரட்டரிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். இன்னைக்கு நான் வரல சார். இனி நான் ஏதாவது சொல்லி அடுத்த பிரச்சனை வந்துட போகுது. நீங்கள் போய் பாருங்கள் சார், நான் இங்கேயே இறங்கிடுறேன். உன் இஷ்டம். சிவா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் நிறுத்து. ஓகே சார். கொடை வேற எடுக்க மறந்துட்டேன். பேய் மழையா இருக்கே. என்னது மழையா? பேபி என்னாச்சு? ஹலோ, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போ. ஓகே. நீ எதுக்கும் டாக்டர் பஷீரை ஒரு வாட்டி பாரு. அப்புறம் பேபி, டாக்டரை பார்த்துட்டு என்னை கூப்பிடு. அப்படியே ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோ. ஜாயின் பண்ணும்போது எல்லாமே நம்ம சைடில் கரெக்டாக இருக்கணும். சரி. ஒரு உண்மையை சொல்லவா, இவனுங்களெல்லாம் இடிச்சு தள்ளணும்னு நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன கொஞ்சம் வழுக்க விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனால் நான் இப்போவும் ஃபிட்டாக தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டு. அந்த மழை தானாகவே நின்றும். நாம் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டேஜை கடந்து தான் போவோம். பல பேர் இதை ஏற்றுக்க மறுப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. உங்களுக்காக வேணும்னா வாயிலே நுழையாத மாதிரி மெடிக்கலாக ஒரு பேரை சொல்கிறேன். போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். விபத்தினால ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, அவ்வளவுதான்.